மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அதிலே ஒரு சில வசனங்கள் இஸ்ரவேலை குறித்து மாத்திரம் பிரிக்கப்படுகின்றன. எருசலேமை திரும்பி கட்டுவதற்கு கட்டளை பிறக்கின்றது முதல் மேசியா வரும் வரை 7 வாரங்களும் 62 வாரங்களும். அப்படியானால் 7 62 எத்தனை? 483 வருஷங்கள் செல்லும். இன்னும் எத்தனை வாரம் பாக்கி இருக்குது? ஒரு வாரம். எத்தனை நாள்? 7 நாள். எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்ப கடைசி வாரம் தொடங்குது. வாசிங்க. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. இப்ப எவன்? யார் இந்த அவன்? அந்தி கிறிஸ்து. புரியுதா? ஒருவன் வருவானாம், அவன் அந்த ஒரு வாரமும் ஒரு வேலை செய்வானாம். என்ன செய்வான்? வாசிங்க. அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அந்த வாரம் என்றால் 7 வருஷங்கள், சரிதானே? 7 வருஷங்களுக்கு நடு பாதி என்றால் 3.5 வருஷங்கள். 3.5. இப்போ இந்த 7 வருஷமும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 360. ஏன்? அந்த 483 வருஷங்கள் அப்படித்தானே இருந்தன. அப்போ இந்த கடைசி 7 வருஷங்களும் ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் இருக்கும். 360 நாட்களை 360 நாட்கள் படி 3.5 வருஷங்கள் என்றால் 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3.5 வருஷங்கள். ஓகேயா? ஒரு வருஷத்துக்கு 360 நாள் படி 3.5 வருஷத்துக்கு 1260 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 12. 3 வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 36. இன்னொரு அரை வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள்? 6. 36 எத்தனை? 42 மாதங்கள். ஓகேவா? 42 மாதங்கள். ஒரு மாதத்துக்கு 30 நாள் படி 42 தர 30 எத்தனை? 1260. 1260 நாட்கள் முடியும் போது அந்தி கிறிஸ்து பலியை ஒழிய பண்ணி அவன் தன்னை ஆண்டவன் என்று காட்டிக்கொள்வான். சரியா? இவ்வளவு தூரம் விளங்கிருச்சா? விளங்கிருச்சா? ஓடுங்க வெளிப்படுத்தல் 11க்கு. வாசிங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வசனம் தான். பின்பு கைக்கோலுக்கு இல்ல 3வது வசனத்தை வாசிங்க. இல்ல வாசிங்களே, 1வது வசனத்துல இருந்தே வாசிங்க. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், கைக்கோல்னு சொன்னது. நிறைய பேர் வைக்கோல்னு வாசிப்பாங்க. பரவாயில்ல. கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால்
அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். ஹலோ, 42 வருதா? இவன் முதல்ல பார்த்தோமே 3.5 வருஷம். 3.5 வருஷங்கள் யார் மிதிப்பார்களாம் அந்த பிரகாரத்தை? புறஜாதியார்கள். எருசலேம் தேவாலயம் இருக்கும், ஆனால் புற பிரகாரமானது இவர்களுக்கு சொந்தமாக இருக்காது, அது புறஜாதியாருக்கு சொந்தமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போனால், மோரியா மலைக்கு போனால், தேவாலயம் இருந்த மலைக்கு போனால், நீங்கள் அங்கே காணுவீர்கள் டோம் ஆஃப் த ராக், பள்ளிவாசலை காணுவீர்கள். அந்த இடத்திலே பள்ளிவாசல் இருக்கிறபடினால் எருசலேம் தேவாலயம் கட்டப்படாது என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டது அது புறப்பிரகாரத்திலே தான் இருக்கிறது என்று. ஆகவே டோம் ஆஃப் த ராக் இருக்கும் அந்த மலையிலே அது இருக்கத்தக்க சாலமோனால் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை மறுபடி கட்ட முடியும், அது கட்டப்படும். அந்த ஆலயத்தை அளந்து பார் என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். ஆனால் வெளிப்பிரகாரத்தை, புறப்பிரகாரத்தை அளக்காதே, ஏனென்றால் அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நடந்திருக்கிறதா இல்லையா? நடந்திருக்கிறது. இப்ப வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிற 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாய் வருவார்கள். 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். விளங்குதா? 1260 வந்துருச்சா? தானியேல்ல பார்த்தோமே, 1260 3.5 வருஷங்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எப்படி? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை போல, ஒருவர் மோசையை போல, ஒருவர் எலியாவை போல. புரியுதா? ஏனென்றால் இது யாருடைய காலம்? பழைய ஏற்பாடு. சபை எங்கே? சபை இல்லை, சபை போய்விட்டது. புரியுதா? அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடன் இருந்து முதல் 3.5 வருஷங்களும் இந்த பழைய ஏற்பாட்டு காலம் மறுபடி ஆரம்பமாகும். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடிகாரம் ஓடும். அந்த நேரத்திலே மோசையாக, எலியாவாக தீர்க்கதரிசிகள் வந்து ஊழியம் செய்வார்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள், வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பார்த்தீர்களா? எலியாவினுடைய அபிஷேகமும் மோசையினுடைய அபிஷேகமும் இந்த 2 பேர் மேலும் இருக்கும். சரியா? வாசிங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, கொஞ்சம் இருங்க, அவர்கள் தங்களுடைய சாட்சியை சொல்லி முடிக்கிறது எப்போ? 1260 நாட்கள் சென்ற பிறகு, சரிதானே? அதாவது முதல் 3 வருஷமும் முடிந்த பிறகு, முதல் 3.5 வருஷமும் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே? ஆனால் அவர்களுடைய சாட்சி முடியும் போது, அதாவது அந்த 7 வருஷத்தின் நடுவிலே, அதாவது 42 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 1260 நாட்களுக்கு பிறகு, வாசிங்க. பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களை கொன்று போடும். 2 பேரும் செத்து போய் 3.5 நாட்கள் அவர்களுடைய உடம்புகள் எருசலேமில் இருக்கும். வாசிங்க தொடர்ந்து. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். ஞானார்த்தமாய் தான் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். அது உண்மையான எகிப்தும் அல்ல, உண்மையான சோதமும் அல்ல. ஆனால் அது என்ன நகரம் தெரியுமா? வாசிங்க. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டது சோதோமிலே அல்ல, எகிப்திலே அல்ல, எங்கே? எருசலேமிலே. ஆகவே இது எருசலேம். சரியா? எருசலேமிலே அவர்களுடைய உடல்கள் கிடக்கும். வாசிங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் போதும். 11வது வசனத்தை வாசிங்க. 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். போதும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஹலோ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் யூதர்களுடைய காலம் தொடங்கும். அந்த யூதர்களுடைய காலம் எப்படி இருக்கும் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். அதாவது எருசலேமிலே தேவாலயம் இருக்கும், தேவாலயத்திலே பலி கொடுப்பது இருக்கும். மோசையாக, எலியாவாக 2 பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து வல்லமையாய் ஊழியம் செய்வார்கள். அவர்களை சேதப்படுத்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஜனங்கள் முயற்சிப்பார்கள். ஆனால்
அவர்கள் இவர்களுடைய வாயிலிருந்து வருகிற அக்கினியினாலும் இவர்களுடைய வல்லமையினாலும் அவர்கள் தாக்கப்படுவார்கள். 3.5 வருஷங்கள் அந்த தீர்க்கதரிசிகளால் உலகத்துக்கு பெரிய தலைவலி இருக்கும். ஆனால் அவர்களை கொல்ல முடியாமல் இருப்பார்கள். 3.5 வருஷங்களுக்கு பிறகு மிருகம் என்று ஒன்று இருக்கிறது. 3 பேர் இருப்பார்கள் கடைசி காலத்தில். ஒன்று அந்தி கிறிஸ்து, அடுத்தது அவனுடைய தீர்க்கதரிசி, அடுத்தது மிருகம். அந்த மிருகம் இவர்களோடு யுத்தம் செய்து இவர்களை கொன்று போடும். 3.5 நாட்கள் அந்த உடல்களை எடுத்து அடக்கம் பண்ண அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் 3.5 வருஷங்கள் நமக்கு தலைவலி கொடுத்து வந்தவர்கள் இதோ செத்து கிடக்கிறார்கள் என்று அந்த கிறிஸ்து வீராப்பாக ஸ்கை, CNN, BBC அது இது என்று எல்லாம் உலகம் முழுக்க காட்டி அவர்கள் பரிசெல்லாம் கொடுத்து அனுப்பி கொள்வார்கள் என்று கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் அனுப்புவான், விஷிங் கார்டு எல்லாம் அனுப்புவான். இருக்குது, பிறகு வாசிச்சு பாருங்க. சரியா? அப்போ 3.5 நாட்களுக்கு பிறகு ஒரு ஷாக். என்ன ஷாக்? அவர்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ இன்னும் எவ்வளவு காலம் பாக்கி இருக்கிறது? இன்னும் 3.5 வருஷங்கள், இன்னும் 1260 நாட்கள். அந்த முதல் 3.5 வருஷங்களும் யூதர்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். இப்போ அந்தி கிறிஸ்து யூதர்களுடைய தேவாலயத்திலே வந்து அமர்ந்து தன்னை தேவன் என்று சொல்லுவான். யூதர்கள் அவனை வணங்குவார்களா? இல்லை. அதனால் அவன் அவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பான். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், யூதேயாவில் உள்ளவர்கள் எல்லாரும் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். மாரி காலத்திலே ஓடாதீர்கள், ஓய்வு நாளிலே ஓடாதீர்கள். ஏனென்றால் ஓய்வு நாளிலே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை விட ஓட முடியாது. அந்த கிறிஸ்து உங்களை தாக்க போகிறான், ஓடுங்கள். இந்த ஓடுகிறது எங்கே இருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தல் 12 இருக்கிறது. அதில் வருகிறது அடையாளம். அதில் ஒரு அடையாளம் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது. அந்த பெண் வந்து இஸ்ரவேல் தேசம். மரியாள் என்று சில பேர் சொல்லுகிறார்கள், சபை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது பொய். இது இஸ்ரவேல் தேசம். சரியா? அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த கிறிஸ்து துரத்துவதை 6வது வசனத்திலே வாசிக்கிறான். வாசிங்க. இஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப விளங்குதா? இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆகவே ஆண்டவர் யூதர்களை என்றைக்குமே நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த காலத்திலே ஆண்டவர் விசேஷமாக அவர்களை அந்த 2வது 3.5 வருஷ காலத்திலே பாதுகாப்பார். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலை ஒரு பெண்ணாக அடையாளம் காணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அந்தி கிறிஸ்துவால் துரத்தப்படுகிறாள். ஆனால் 1260 நாளளவும் அவர்களை பாதுகாக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் மறக்கவும் இல்லை. இஸ்ரவேல் தனது சரித்திர முக்கியத்துவத்தை விட்டு அடங்கவும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய கை யூதர்களோடு இஸ்ரவேலர்களோடு இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று, அவர்களுக்கென நியமிக்கப்பட்ட அந்த 70 வாரங்களில் 69 வாரங்கள் முடிந்துவிட்ட நிலையில், ஒரு வாரம் அவர்களுக்கு இன்னும் இருக்கின்ற நிலையில், இப்போ அவர்களுடைய கடிகாரம் நிறுத்தப்பட்டு, தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு, கிறிஸ்தவர்களுக்கென ஒரு கிருபையின் கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் அதை மறந்து போகாமல் கவனமாக இருப்போம். இந்த இஸ்ரவேலுக்கும் கடைசி இயேசுவினுடைய 2வது வருகையின் நாட்களுக்கும் நடக்கப் போகிற விஷயங்களை குறித்து அந்த ஆயத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்று. சரியா?